என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? என்னுடைய பொறுப்பு. சாதாரண பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. மதுரைக்கு பஸ் எத்தனை மணிக்குடா? ஏன் நீ ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் உனக்கு? ஆமா இருக்குல்ல, ஏகப்பட்ட வேலை, மடிக்கிற வேலையில நிறைய இருக்கு. பக்கத்துலதான் ஊரு. சரி, அதுக்காக போயிடலாம். அதுக்கு அள்ளி ஊரணிக்கல ஓட்டு போய் சொல்றியா? சரி, அதனால ஏதாவது முக்கியமான வேலை சொல்லிட்டு போங்க. சரி ஐயா, போயிட்டு வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஆத்தா போயிட்டு வரேன், அத்தா போயிட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். எப்படா போவேன்? போயிட்டு வரேன். நாதாரி கூட்டம் எங்க கூட்டம் தெரியும், சொல்லாத போ. வாங்க, தங்கச்சி இருக்காங்களே. ஆமா, ஏதுக்கு கண்ணை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஏன் சொல்லிட்டு போங்க நீங்க. ஆமா, தங்கச்சி இங்க வேலை. என் தங்கச்சி அப்படித்தான் மச்சான், கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்க, சரிங்களா? அப்புறம் காலையில அது வாட்டுக்குள்ள அப்புறம் ரொம்ப இதா இருக்கு, பார்த்து பக்குவமா வச்சுக்கணும். என் தங்கச்சி நெருப்பு மாதிரி தண்ணியை ஊற்றி அமைச்சிடப்படாது, சரிங்களா? என்ன சொல்றீங்க அதுபடி போயிட்டு வரேன். உங்களுக்காக ஆம்பளை எதுக்கு அந்தால மச்சான்ற? நான் உனக்கு தங்கச்சி, அந்த ஆள எதுக்கு பண்ணி மச்சான்? மச்சான் எங்க சொல்லி நானு மட்டும் உனக்கு காலையில விழுந்துடும். போயிட்டு வந்துடுறேன். பார்த்து தங்கச்சி கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுத்தையா பார்த்து இருக்கணும். நீ போன என்னங்க என்னையா போயிட்டு வண்ண தமிழகத்தின் வளமல் அழுவாமல் வந்தார் அவரவிருக்கும் பழமது வராமல் இந்த எண்ணத்தில் கவனம் இல்லாமல் இந்நான் என்று தெரியாத எண்ணத்தில் என்னமென்று திறந்து பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோ குடும்பத்த தலைமையவர்களே வருக. தலைவர்களே, இன்று எனது வேட்டையிலே எத்தனையோ மான்கள் சொல்லி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானியை பார்த்து இந்த மானியை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இந்த மான் ஓட ஆரம்பித்தது. நானும் ஓடுனேன், மான் ஓட நானும் ஓட. இப்படி ஓடி வரும் பொழுது ஓடி வந்தவன் இங்க இருக்கின்றது. இந்த மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். வாங்க. காத்திருந்து அழகான மாப்பிடிக்க ஆசையாலே கவியாக தவிக்கிறேன், கவியாக தவிக்கிறேன், தனியாக தவிக்கிறேன். புராணம் பொருந்தும் புராணம் திரும்பியே பார்க்கல. ஓட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இங்கதான் வந்து நிக்கிறேன். இது போல பார்த்ததல்ல ஓடோடி நான் வந்தேன். அழகான
கவியாக தவிக்கிறேன். நேரமானாலும் பரவாயில்லை, என்னுடைய மானுக்கு உணவும் யூனமும் ஏற்படாமல் படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா உற்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழமோடு பாலென்ன முகம் கெடுத்துறவாராயும் கற்பிய பசியும் கடும் பசியும் ஆகின்றானாக. பசிச்சு போகாம முகமலர்ச்சியோடு வாங்க ஐயா உள்ள போய் பாப்பா இருந்தா நல்ல மனசு இல்லைங்க. இருக்குங்க இருக்குங்க, தர மாட்டாங்க. கொடுப்பாங்க. நல்ல மனசுதான், தர மாட்டாங்க. என்ன நீங்க எப்படி பிடிவாதம் வந்த உடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்த மான்கள் அதற்கப்புறம் மானுடைய பெருமையை பத்தி சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏங்க இல்லாம பிறக்காதுங்க, அல்லாம குறையாது. எடுக்க பச்சை எடுக்கிறது வழி தெரிஞ்சு நடக்குது. என்ன பூரா இன்னைக்கு எதுலயுமே தலைகளை மாற்றமா செய்யணும். அப்படியா? சரி சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே செய்யறீங்க, அதனால நீங்க என்ன சரி ரைட். ஆமா, ஆக பிடிவாதம் பிடிக்காமல் வாங்க வாங்க உங்க இடத்த காட்டுங்க. நான் தான் மாநிலன்ட்டு அப்புறம் என்ன உங்களை வாங்கன்றாங்க? விவகாரம் பண்றீங்க நீங்க, அப்படித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பிடிக்க வந்ததே ஒன்னதான். என்னவா பிடிக்க வந்ததே ஒன்னதான். என்ன ஊனா புரியல ஓனா புரியல? அப்படி கேட்கணும். ஓனா ஒன்னதான். ஊனான்னா முதல்ல போடக்கூடிய பிள்ளையார் செடி. ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளையார் செடி ஊனா போடணும். போட்டு வந்திருக்கீங்களா? நீங்க போட்டீங்களா? ஏன் உங்க காரியம் வெற்றி அடையல? இல்ல நீங்க போட்டீங்க. இப்ப ஏன் வெற்றி அடையல? ஏன் வெற்றி அடையலையா? வெற்றி அடையும். இதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு மானை பிடிச்சிருக்கேன். பிடிச்சீங்களா? பெருங்குண்ட போர்ல கலந்துக்கிட்டு போர்ல வெற்றி அடைஞ்சு வெற்றிக்கு பிரசாக எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மானை கொடுத்துருக்காங்க. பிடிச்சீங்களான்னு கேட்டேன். போர்ல வெற்றி அடைஞ்சதுனால தான் எனக்கு மானை கொடுத்தாங்க. போர் அந்த மானை நான் பிடிச்சிருக்கேன். போர் திறமை வேற வேட்டையாடுற திறமை வேற இல்லையா? வேட்டையினுடைய தர்மத்தை பத்தி தெரியுமா, தத்துவத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? வேட்டையுடைய தர்மமாகப்பட்டது. வேட்டையில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? கிழட்டு மான்களா இருந்தா அடிக்க கூடாது, நோயுற்ற மானா இருந்தா அடிக்க கூடாது, இறைக்காக மேயும் பொழுது அடிக்க கூடாது, இனப்புணர்ச்சியில ஈடுபடும் பொழுது அடிக்க கூடாது. இது வேட்டையாடக்கூடிய தர்மம். வேட்டையாடக்கூடிய தத்துவம் என்ன? வேட்டையுடைய வகை என்ன? கொண்டு வா அல்லது கொன்று வா அப்படிமா. பைசாசம், பிரத்யாரம், ஆலிடம், மண்டலம், மகாமண்டலம். ஒவ்வொன்றுக்கு விளக்கம் இருக்குல்ல. இடக்கால முன்ன வச்சு வடக்கால பின்ன வச்சு வேட்டையாடுறது பைசாசம். வடக்கால முன்ன வச்சு இடக்கால பின்ன வச்சு வேட்டையாடுறது பிரத்யாரம். ஒரு கால ஊண்டி ஒரு கால வண்டி ஓட்டு வேட்டையாடுறது மண்டலம். ரெண்டு காலுமே வண்டி ஓட்டு வேட்டையாடுறது மகாமண்டலம். ஆலிடம் அப்படி சொன்னா வரக்கூடிய மிருகங்களை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து குறி வச்சு கண்ணை தொடுக்கிறது. கன்னி வேட்டைன்றாங்களே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தாய் ஒரு மகனுக்கு சொல்லி தரக்கூடிய வேட்டை கன்னி வேட்டை. முதன் முதலாக போகக்கூடிய வேட்டைக்கு பேரும் கன்னி வேட்டை. கன்னி வேட்டை இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிமாங்க. முதல்ல வேட்டைக்கு வந்திருக்கீங்க, முதல்லயே கோணலா போச்சு. எங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்ப தகப்பன் இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். உங்க இடம் நான் தான் இல்லைன்ட்டேனே. அது இல்லன்னு இருக்கு, நீங்க எப்படி சொல்ல முடியும்? இருக்குங்கிறது உண்மை, இல்லைன்றது உண்மை. சலைகளில ஓசை இருக்கு, இருக்கட்டும். தண்டையில ஓங்காரம் இருக்கு, இருக்கட்டும். சங்கலில நாதம் இருக்கு, இருக்கட்டும். சலைங்க உடந்து விட்டால் ஓசை இல்லை, தண்டை உடந்து விட்டால் ஓங்காரம் இல்லை, சங்கு பிளந்து விட்டால் நாதம் இல்லை. ஆக அப்படி இல்லை என்ற வார்த்தை விட்டு விட்டு இருக்கிறது என்ற வார்த்தை நீங்க கையாளுங்க. இப்ப இருக்கட்டும், உங்களுடைய இடம் இருக்க, இது என்ன நிலம்? நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டினுடைய மேற்பாடி. ஆமா, தலைநகரம் மேற்பாடி. மேற்கே பவளமலைன்னு வாங்க. ஏன் ரெண்டு நாளத்தை மாத்தி விட வேண்டியதா இருக்கும். இங்க வாங்க. மேற்கே பவளமலை, வேங்கட நேர் வடக்கு, ஆர்க்கு உபரி அணி கிழக்கு, தெற்கே பினாகனி, திகழறு வந்து காதம் அப்படின்னு மேற்கே பவளமலை சொன்னாங்கல்லங்க. இப்ப நீங்க கேளுங்க, நான் கேக்குறேன். மேற்கே பவளமலைன்னு அது என்ன மலை? எத்தனை மலை இருக்கு? இது தொண்டை நாட்டினுடைய 4 மலை. மேற்கே பவளமலை, அது என்ன மலை? திருவண்ணாமலை. வேங்கட நேர் வடக்கு, வேங்கடம்னா திருப்பதி, வேங்கட நேர் வடக்கு, ஆர்க்குபரி அணி கிழக்கு பாண்டிச்சேரி, தெற்கே பினாகனி காஞ்சிபுரம். இதுதான் தொண்டை நாட்டினுடைய 4 மலைகள். ஈசானி மூல பகுதியில் தடை வைத்து முருகனுக்காக நீங்க காவல் வந்துறீங்க தானே உண்மை? ஊர்ல என்னுடைய காவலை நான் கண்ணுகரத்தமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காவலை குறை சொல்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. குறை இல்ல, நான் இல்லைன்னு சொல்லியும் நீங்க இருக்கு அப்படின்றீங்கன்னா அப்ப நான் சரியா காவல் காக்கலை தானே அர்த்தம். அது தவறு, குறை சொல்லல. ஏன் இதற்கு முன்னதாக இந்த இடத்துல ஒரு பெண்ணு காவலுக்கு வந்துட்டாங்களே, செஞ்சலட்சுமியாகப்பட்டவங்க. நடந்தது என்ன?
திருமணம் நடந்தது. யார் வந்தது? நரசிம்ம பெருமாளுக்கும் செஞ்சலட்சுமிக்கும் திருமணம் நடந்தது. இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்தா திருமணம் நடக்கும். ஆ? நீங்களும் வந்திருக்கிய ஆ. யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. முருகனுக்காக. முருகப்பெருமானுக்காக திணை விதைச்சிருக்கிறோம். அதை காவல் காப்பதற்காக வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா அப்படின்னு சொல்லி முருகனுக்காக வந்திருக்கிய. முருகன் வருவாரு. எப்போ வருவாரு? கூப்பிடுங்க. எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? அழைக்கலாம். ஏன்னா பள்ளி பாடினா 5 வயதுல அறியாத பருவத்துல பிஞ்சிலே கூடுனே பிரிய மனமொழியே முருகா அப்படின்னு சொல்லி பாடினது யாரு? வள்ளி. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பனைத்துறை இருந்து மகளவன் காக்கன்னு இந்த பாட்டை பாடினது யாரு? அதுவும் வள்ளிதான். வள்ளி தானே. அப்ப நீங்க வந்தது யாருக்கு? முருகனுக்காக. வருவார். வரட்டும். ஆனா இருந்தாலும் அவர் வரதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல இங்க மான் வரலைன்றதான் உண்மையான மானு என்னங்க மானு? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நான் கேக்குறேன். மான் இங்கதான் இருக்குன்றீங்களா? இங்கதான் இருக்கு. அப்படி போடுங்க. அப்படி சொல்லுங்க. இங்கதான் இருக்கு. நீங்க என்ன இருக்குன்றது? நான் தான் அந்த இடத்துக்கு தலைவி. நான் சொல்றேன் மான் இங்கதான் இருக்கு. நான் தான் அடிச்சு பட்னியா போட்டு உள்ள கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வீச்சு வீச்சு கத்துறது கேக்குதா? ஆமா, மான் இங்கதான் இருக்கு. கொடுக்க முடியாது. முடிஞ்சதை பாத்துக்கங்க. தெரியுதுல? இப்படி கட்டி போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்க. வாயில்லாத ஜீவன் தெரியுதுல? அப்ப அதை பிடிச்சிட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அது உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சுச்சு? அது பாட்டு காட்டுல தெரியக்கூடிய தெரிஞ்சுட்டு போட்டுமே. நீங்க அதை அவுத்து விடுங்க. முடியாது. என்ன சொல்றீங்க? கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? அது பாவம் இல்லையா? சொல்லதாமா நியாயம். ஏங்க நான் சொல்றேன், காட்டுல வளரக்கூடியதை வந்து மிருகங்கள்னு சொல்லுவோம். காட்டுல தெரியக்கூடியத. வீட்டுல வளர்க்கக்கூடியத பிராணிகள்னு சொல்லுவோம். பேரே பாத்தீங்களா? பிராணிகள். சாதுவான பிராணிகளுக்கு தான் அந்த மாதிரி பேரு. இது காட்டுல தெரியறத கொண்டு வந்து இதை கொண்டு வந்து வீட்டுல வச்சோம்னா விளங்குமா? நல்லா பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, யானை ஆகப்பட்டது காட்டுல தெரியக்கூடிய ஜீவராசி. இந்த யானையை கொண்டு வந்து ஒவ்வொரு கோயிலா பிச்சை எடுக்க விடுறாங்களே, அதுக்கு மதம் முடிச்சுச்சுன்னா பாகன்னு கூட பார்க்காது. வளர்த்த பாகன்னு கூட பார்க்காது. அந்த மாதிரி காட்டுல வளரக்கூடிய பிராணிகளுக்கு அந்த புத்தி எப்பயுமே போகாது. அப்பேற்பட்ட முறையில அதை கொண்டு போய் நீங்க வீட்டுல வைக்கணும்ன்றீங்க. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. யானை கூட்டமாக வந்தா எந்த பயமுமே இல்ல. ஆமா, யானை கூட்டமா வந்து யானையை பார்த்து ஓட வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்? நம்மளை பார்க்காது. கூட்டமா தனியா வந்துச்சுன்னு வச்சுங்க, நாக்கு தள்ளி போகும், மிரண்டு ஓடணும். அவங்க சொன்னது போல இப்ப ஆட்டுக்கு 6 மாதம், மாட்டுக்கு 10 மாதம், மனுஷனுக்கு அதுதான் 22 மாதங்கள் குட்டி போடக்கூடியது. யானை ஒண்ணுதான் 22 மாதம் கருப்பத்தை சுமந்து யானை ஒண்ணுதான் குட்டின்னு கூட சொல்லக்கூடாது, கன்றுன்னு தான் சொல்லணும். கன்று அப்படின்னு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நல்லா கேளுங்க. நல்லா கேளுங்க. 3000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அழியாத பொருள் என்ன பொருள்? 3000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாத பொருளா? அழியாத பொருளா? கெட்டு போகாத பொருளா? அது அழியாது, கடவும் செய்யாது. தேனாகப்பட்டது சொல்லுவாங்க. அப்பத்தில அதான் கெட்டு போகாது. அது அழியாது அப்படின்னு சொன்னா மெரு ஏறிக்கிட்டு இருக்கு. தங்கம் 3000 வருஷங்கள் ஆனாலும் தங்கம் தங்கமா தான் இருக்கு. அத போல இது தங்கம்ங்க. நேத்தெல்லாம் ஒரு மாலை பார்த்தங்க. சரி, அதுக்கு ஓன நட ஓரல் இடுப்பு நட ஓன நட ஓன நடந்து விடும்போது இங்க பாத்திருக்கீங்களா? இப்படி போகும். ஆனா இடுப்பு ஓரல் இடுப்பு. ஆனா இதுக்கு அப்படி இல்லையா? இதுக்கு எப்படி? வண்டுமை தலையை குண்டலம்னு ஆரம்பத்துல வரைச்சேன். கண்டு மொழி கண்டஞ்சும் கண்கள் குரல் கண்டஞ்சும் வண்டி வெளி கண்டஞ்சும் ஆனேன. வண்டே அஞ்சு வாடக்கூடிய அனுபவக்கூடிய மானுக்கு வெளிகள் சாதாரணப்பட்ட வெளிகள் கிடையாது. வேல் வெளியால், குத்து வெளியால், அன்பு வெளியால், கயல் வெளியால் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட வெளிகள் என்னுடைய மானுக்கு. ஒரு நவர ஒரு தடவை பார்த்தா போதும் என் மானு எந்த மாதிரி ஆளா இருந்தாலும் சரி சொத்துன்னு மயங்கி விழுகும். நல்லா பேசுறீங்க. அப்படின்னா வந்திருக்கூடிய வேடுவர கொஞ்சம் உபசரணை பண்ணுங்க. உபசரணை பண்ணாம இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வந்ததுல இருந்து உங்களை வரவேற்று பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன். அனுசரிப்பு போகணுங்க. அனுசரிப்பு எதுலங்க? அனுசரிப்பு உபசரிக்கணுங்க. ஏன்னா மாத்தியாரா சொல்லுங்க. நாத்து நாளுக்கு சோறை போட்டு நாத்தங்காய்க்கு உப்பு போடுங்க. என்ன ஒண்ணும் புரியலையே? ஏன் நாத்து நாளுக்கு சோறு போட சொல்றாங்க? புரியல, தெரியலையே. பெண்ணுக்கு பெண்ணு நாத்து நாள் வரும்பொழுதெல்லாம் முகம் சொல்லிக்காம வாங்க. நீங்க வாட்டுக்கு மீன் குழம்பு வச்சிடக்கூடாது. முகம் சொல்லிக்காம வாங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க, நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி உபசரணை பண்ணா இந்த குடும்பத்துல எந்த சண்டை சத்தமும் வராது. அத போல நார்த்தங்காய்க்கு உப்பு போடணும். உப்பு இல்லாத பண்டா ஆமா மாத்தி சொல்லிடாதீங்க.
உப்பு போடணும். போட்டாதான் கெடாம இருக்கு. அதை போல நீங்க உபசரணை பண்ணுங்க. அதை கட்டி வைக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஊத்த குழியில மண்ணை எடுத்து உத்தர குழியில உண்டை சேர்த்து பாய்ச்ச குழவனார் மண்ணும் பாண்ட வரையோட்டுக்காக ஆடுவாம்பே ஆடுபாம்பே. இந்த தேகம் இருக்க வரையோட்டு கூட ஆகாதான். அத போல இத வச்சு காலையில மண்ணு திங்க போடுற மண்ணு திங்க போடுறது இத தேகத்தை இது என்ன நீங்க வச்சு என்ன பண்ண போறீங்க? அதனால நான் சொல்றேன் கல்லாம மனசே அது கல்லா 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 என்ன அப்படியா? அவர்தான் மனசு கல்லா கல்லா இல்லாத இடத்தை தேடி வருவாமா இடத்தை நாடி வாமா வாமா உள்ளே வாமா நானதாமா உள்ளே வாமா பசித்தவன் அண்ணோ கேட்பான் பலமையா வலுமையப்பா பள்ளீரா உன்னை கேட்கிறேன். ஆமா 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 இன்னுமா புரியவில்லை இன்னுமா புரியவில்லை ஏன் புரியவில்லை? நடிப்பு இன்னுமா புரியவில்லை ஏன் புரியவில்லை? எதற்காக புரியவில்லை? ஒத்தையா பாருங்க எங்க வள்ளி எங்க காண வருவாங்க. அப்படியா? இந்த மான் எங்கு நிற்குமான் நிற்குமான் எந்த அட என்னமா என்னமா என்னம்மா என்னைய இயக்கிற என்னம்மா 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 என்னம்மா
பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அனுமதி தான் கேட்கிறேன், சம்மதம் தான் இருக்குங்கிறது ஒத்துக்கிட்டியா? நான் மயக்க முடி கீழே விழுறதுக்கு கேட்டு கொடுத்து மானிங்க தான் இருக்கு, ஆனா கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு சில விவரங்கள் கேட்கணும். நல்லா கேட்கலாமே, கேட்கலாம். வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம். நல்லா கேட்கலாம். வேடுவர் சொல்லலாமே, இன்னைக்கு நான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை, நம்பிக்கையா? ஏன்னா இதிகாசங்கள் மொத்தம் 2 அப்படிமா. இதுல மகாபாரதமாகப்பட்டது. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேரும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னா தர்மராகப்பட்டவர் ஈடுபட்டார். இப்ப தர்மராகப்பட்டவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நாடு நகரத்துல இருந்து சகோதரர்கள் இருந்து மனைவியை முதற்கொண்டு பணி வச்சு வந்தார். இப்ப அதற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? என்ன கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? என்ன? சூதாட்டத்துல தோத்து போனதுனால கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு கேட்டேன். ஆமா, 12 வருஷம் வனவாசம். வனவாசம். 1 வருஷம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம்னா அஞ்ஞான வாசம்னா யாரும் கண்ணிலையும் படக்கூடாது, மறைந்திருந்து வாழ்றது, தலைமறைவான வாழ்க்கை. பார்த்துட்டு காப்பிடுதுன்னா திரும்பவும் 12 வருஷம். அதாவது தர்மராகப்பட்டவர் தன்னையே முதல்ல இழந்துட்டாரு. அதாவது திரௌபதி ஆகப்பட்டவள் துரியோதனன் கட்டையிலின் பேர்ல துச்சாதனம் போய் இழுத்துட்டு வர போறான். அப்படி போகும் பொழுது திரௌபதி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தன்னை இழந்து என்ன இழந்தாரா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா முதல்லயே தர்மராகப்பட்டவர் தன்னை இழந்துட்டார். ஒருத்த அடிமையானதற்கு அப்புறம் பொண்டாட்டியை வச்சு உரிமை கொண்டாடுறதுக்கு, பணையம் வைக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம 5 அழிய பத்தினி, 5 பேருக்கும் மனைவி. அப்பேற்பட்ட திரௌபதி ஆகப்பட்டவள தர்மராகப்பட்டவன் சூதாட்டத்தில் பணையமா வச்சாரு. இப்ப அந்த மத்த 4 பேரும் ஏதாவது பேசுறாங்களான்னு பார்த்தா எதுவுமே பேசல. மலமாடு மாதிரி நிக்கிறாங்க 4 பேரும். 4 பேரும் அப்பா இல்ல, நாங்க உட்காந்துருக்கோம். இல்லப்பா கதையை கேளுங்க. யாருமே எதுவுமே சொல்லல. என்னமோ தெரியல, எனக்கு கோவம் இல்ல, அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்னைக்கு தான் கோவம் இருக்கு? நானும் மானம் கேட்ட கேள்வி கேட்கத்தான் செய்யறேன். மனுஷனுக்கு தான் கோவம் வரும். மணி என்ன இருங்க? ஆஹா, 5 மணிக்கு மேல வந்தா கோவம் வராது. இப்படி ஒரு மானம் கேட்ட போலப்ப. அப்பேற்பட்ட முறையில இந்த அஞ்ஞான வாசம் சொன்னீங்கல்ல, இந்த தலைமறைவான வாழ்க்கையில 5 பேரும் திரௌபதியோட சேர்த்து தலைமறைவான வாழ்க்கையை எங்கு வாழ்ந்தாங்க? என்னென்ன பேர்ல வாழ்ந்தாங்க? விராட தேசத்துல. விராட தேசத்துல என்னென்ன பேர்ல என்னென்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? விராட தேசத்துல விராட மன்னனுக்கு கணக்கராக இருக்காரு. யாரு? தர்மன். பேரு கங்கபட்டர். அதுக்கு அடுத்தபடியாக பீமன் வந்து சமையல்காரா இருக்காரு. அவருக்கு பேர் வந்து பலாயனம். அர்ஜுனன் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பேர் வந்து பிறகநிலை. மன்னனுடைய மகளுக்கு நாட்டியம் சொல்லி தரார். நகுலன் குதிரைகளை வந்து ஆசுவாசப்படுத்துறாரு. சகாதவன் பசுக்களை வந்து அவரு ஆசுவாசப்படுத்துறாரு. ஆமா, இது வந்து ஒவ்வொருத்தரும் தலைமறைவா ஒவ்வொரு இந்த பேரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நகுலனுக்கு பேர் என்ன? நகுலனுக்கு பேரு நகுலனுக்கு பேரு, சகாதவனுக்கு பேரு. ஆமா, பிறகநிலை, கங்கபட்டர், பலாயனன், தந்தரிவாளன், தாமகரந்தி, சகாதவனுக்கு. திரௌபதி ஆகப்பட்டவன் எங்க இருந்தா? ஆமா, இருக்காங்கல்ல, பாகேஸ்வரின்றது வேற. இப்படி ஒவ்வொரு பேரோட ஒவ்வொருத்தரும் விராட தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லுங்க? இந்த அர்ஜுனன் ஆகப்பட்டவன் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பேடித்தன்மையோட இருந்தான் நீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? தெய்வேந்திர சபையில சிறப்பான வகையில ஊர்வசி நாட்டியம் நடந்திருக்கு. நடக்கூடிய இடத்துல இப்ப அர்ஜுன சபையில இருக்க நாட்டியம் ஆடிய ஊர்வசி அர்ஜுனனை பார்த்து ஆசைப்பட்டு அர்ஜுனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க மேல நான் ஆசைப்பட்டேன், என்னுடைய ஆசையை தீர்க்கணும் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அர்ஜுனன் சொல்றேன், தாயே நீங்க ஒரு முறையில பார்க்கணும், எனக்கு சின்னமா முறை வேணும். ஏன்னா இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுனன். நீங்க எனக்கு சின்னமா முறை பார்க்கணும், நம்ம 2 பேருக்கும் முறை ஒத்து வராது, வேண்டாம் தாயே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்னா இவ போக வேண்டியது தானே ஊர்வசி. அப்ப கேட்டாலாம், டேய் என்னுடைய ஆவலை பூர்த்தி செய்ய முடியாத நீ ஒரு ஆம்பளையாட, உனக்கு வெக்கம் இல்ல, போடா பேடியாக போடா அப்படின்ற சாபத்தை கொடுத்தா. ஆறு ஊர்வசி கொடுத்த சாபம் அர்ஜுனனுக்கு. பேட்டின்னா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அதுக்கு பேர் தான் பேடின்றது. இப்படிதாங்க வந்தது. ஆத்து மணல கூட நீரெல்லாம் அர்ஜுனை கொண்டாட்டி என்ன முடியாது அப்படிமாங்க. காரணம் அந்த மாதிரி போற இடத்துல அவனுடைய அழகு. போற இடத்துல 32 லட்சணங்கள். 32 லட்சணங்கள் யாராருக்கு இருக்கு? அர்ஜுனனுக்கு இருக்கு, அவனுடைய மகன் நல்லாரவனுக்கு இருக்கு, கண்ண பரமாத்மா, மன்மதன்,
மதனுக்கு அதனாலதானே சும்மா இருக்க மாட்டேன். மதனுக்கு வந்து பள்ளியில மதனுக்கு 32 லட்சணங்கள். பள்ளியில் பரசவியனை, பாதத்துல செந்தாமரை, முதுகுல மச்சராக, தொப்புள் அமிர்த கலசம், முகத்துல சந்தன கும்பம். இந்த அம்சங்கள் உடையவன் யார் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் தான். அதனாலதான் அவனுடைய அழகுல மயங்கி அதுகளா வருங்க. அப்பேற்பட்ட நல்லறவனாகப்பட்டவன் போர்கள் ஆரம்பிச்சாச்சு, போர் ஆரம்பிச்சாச்சு. போர்ல வந்து களப்பலி கொடுத்துதான் போர் ஆரம்பிக்கணும்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே களப்பலி கொடுக்கணும் அப்படின்னா நரபலி கொடுக்கணும். யாரு முன்ன வந்து நரபலி கொடுப்பா, என்னைய கொல்லுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா 32 லட்சணங்கள் பொருந்தி ஒருத்தர் தான் சாகணும். இதை வழி நடத்திய கூடியது கிருஷ்ண பரமாத்மா. அவர் செத்துட்டாருன்னா வேலையே கிடையாது. அர்ஜுனாகப்பட்டவன் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதனால அர்ஜுனனையும் களப்பலி கொடுக்க முடியாது. அப்ப இன்னொருத்தர் இருக்கிறானே, அவன் யாரு? அவன் தான் நல்லறவன் சொல்லக்கூடியவன், அர்ஜுனுடைய மகனாகப்பட்டவன். இப்ப நல்லறவான களப்பலி கொடுக்கறதுக்கு பேசியாச்சு, அவனும் ஒத்துக்கிட்டான். ஆனா கடைசியாக ஒரே ஒரு விஷயம் கேட்கிறான். என்ன விஷயம் கேட்கிறான்? சாக போற ஒருத்தன் நான் கல்யாணம் பண்ணி மனைவியுடன் ஒரு நாளாவது இருக்கணும், அப்பேற்பட்ட இல்லற வாழ்க்கையில நான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு சாக போற ஒருத்தனை இன்னைக்கு யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப எந்த பெண்ணும் முன் வர மாட்டா. ஆனா களப்பலி கொடுத்தாகணும், அவனுடைய ஆசையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற காரணத்திற்காக அன்று கிருஷ்ண பரமாத்மாகப்பட்டவர் தன்னை ஒரு பெண்ணாக உருமாற்றி அன்று நல்லறவான திருமணம் முடித்து நல்லறவானுக்கு மனைவியாக ஒரு நாள் முழுக்க வாழ்ந்து அவனை களப்பலி கொடுத்த உடனே தாலியை அறுத்து கொண்டு தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு அழுதாராம். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கூத்தாண்டவர் கோயில்ல பாருங்க, தாலியை கட்டி மறுநாளே என்ன செய்வாங்க அப்படின்னா தாலியை அறுத்து மார்பில் அடித்துக் கொண்டு அழுகக்கூடிய வழக்கமாகப்பட்டது இன்னும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நல்லறவான களப்படி கொடுத்ததன் காரணமாகத்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பேசலாம். இருந்தாலும் தேடி வந்தது உண்மையாவே மாட்டான விஷயத்த தேடி வந்தது உண்மையான வந்திருந்த இல்லையுமே அப்புறம் என்ன ஆகுது அது பார்க்க நானும் பார்க்க எப்படி ராமாயணத்துல சீதா பிராட்டிய ராமனும் நோக்குனாங்களோ அத போல உள்ளதான ஓடி இருக்கு
அன்பாக்கு மந்தரத்தர் ஏரியில் மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரத சூரியரதான் மூந்தக வனத்தை வந்து விளையாடியுள்ளோ என் கண்ணம்மா வனமோசமான மோசமாக சும்மா மான் சொன்னா பத்தாது. மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற அங்காடங்களை சொல்லுங்க. அதை கிருபாயத்தை சொல்றேன். இந்தா சொல்றேன். போய் நான் எப்படி அந்த மசையை போய் நான் என்ன பண்ண போறேன்? என்ன சரி ரத்த கண்ணீர் வைக்கிறேன்டா. நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமான் அடையாளமா? அது என்னடோ அந்த இடத்தை பூர்த்தி செய்க செஞ்சுட்டு சொல்லுங்க. இவ்வளவு நேரமாக மானுக்கு முறைமையில் பெண் அன்பார்களை பெண்ணே, நான் உன்னை தான் தேடி வந்திருக்கேன். மறுபடியும் உணவா 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 வேற தேடி வந்து மானா மங்கையா? மங்கையா யாரு? ஆமா யாரு? நம்ம முத்துராசு தங்க. நானா? மரியாதை ஓடி போயிருங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டுருவேன். ஏய் அண்ணா உருவமா அண்ணா கைய பிடிச்சிருக்க, அவர் பிடிக்கல, அவர் கையத்தானே நீ பிடிச்சிருக்க. அண்ணா என்னம்மா
பாருண்ணா உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன். பிடிச்ச 3 வருஷமா சொல்ற வர மாட்டேங்கிற. மான கேட்டவனே, நீ எனக்கு அண்ணன் வேணும்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உன்னை பார்த்து சொன்னாரா? எந்த குறை இருந்தாலும் கண்டன் குறை இருக்க மிருக பெருமான் வணங்குறோமா? உன்னை பாடும் தொழில் என்று இணை காக்க உன்னை யாரும் இல்லை முருகா முருகா. வேலனாக வந்திருக்கும் நான் என்னை மணந்து கொண்டால் இந்த அகலமே உன்னை போட்டும். சுவாமி பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிழாவில் தானே. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். உனக்கு எத்தனை வரம்? தாரத்தில் 2வதாக இருந்தாலும் தாரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். முதல் இடம் உனக்கு தான், முதல் தரமும் உனக்கு தான். ஆக இந்த முதல் பக்தர்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்படியே அவசரப்படலாம்.